வணக்கம் நண்பர்களே. ரியல் லைஃப் சென்னை ஆவடி ஏரியாவில் ஒரு வீட்டு கிணத்துல நாய் கிணத்துல வந்துருச்சு. அந்த வீட்டுக்காரவங்க வெளியூர் போனதுனால அந்த நாய் கிணத்துல வந்ததை தகவல் சொல்றது கூட ஆள் இல்லாமல் ரொம்ப நேரமாக அந்த கிணத்துலேயே நாய் நீச்சல் அடிச்சிட்டு இருந்திருக்குது. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குது. அந்த வீட்டில் காம்பவுண்ட் சுவர்ல ரோட்டை ஒட்டினாப்லேயே இருக்குது. அதனால ரோட்டில் போன பொதுமக்கள் அந்த கிணத்துல சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்துட்டாங்க. அந்த கிணத்துல நாய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்குது. நம்மளோட பொதுமக்கள் நம்ம ஆவடி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்க தீயணைப்பு வீரர்கள் விரைந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த கிணறு பல வருஷமா யூஸ் பண்ணாம நிறைய பேர் குப்பையெல்லாம் கொட்டி தண்ணி குப்பையெல்லாம் சேர்ந்து ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய மோசமான நிலையில தான் அந்த கிணறு இருக்குது. அந்த கிணறு கிட்டத்தட்ட 60 ஆள் இருக்குங்க. நம்ம தீயணைப்பு மணிகண்டன் கிணத்து மேல இருந்துகிட்டு மற்ற வீரர்களின் உதவியுடன் கைத்துல முடிச்சு போட்டு மேல இருந்துகிட்டே கைத்தை கீழே விட்டு கரெக்டா அந்த நாயோட இடுப்புல லாக் பண்ணி மேல இழுத்துறாங்க, சேஃபா இழுத்துறாங்க. அந்த நாயை மேலே தூக்கின உடனே எல்லாத்தையுமே கடிக்க வருது. ஏன்னா ரொம்ப நேரமா அந்த கிணத்துக்குள்ள இருந்ததுனால ரொம்ப கோபமா இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க கடிக்க வந்துட்டு அந்த கைத்தையும் கடிக்கிறதுக்கு முற்படுது. நம்ம தீயணைப்பு மணிகண்டன் வந்து பக்கத்தில் இருந்த கிரில் கேட் கம்பியில போய் அந்த கரெக்டாக அந்த நாயை லாக் பண்ணி மற்றொரு வீரர் அருண்குமாரை வர சொல்லி அப்படியே அந்த கைத்தை அவுத்து விட்டு சேஃபா விட்டுறாங்க. தயவு செஞ்சு கிணத்தெல்லாம் பாதுகாப்பா பயன்படுத்துங்க. பயன்படுத்தாத கிணத்தெல்லாம் மூடிடுங்க. கிணத்து மேல கிரில் கம்பி மூடி போட்டு சேஃபா பயன்படுத்துங்க. ரோட்டை ஒட்டினாப்புலாம் கிணறு வெட்டாதீங்க. ரோட்டை ஒட்டினாப்புல நீங்க கிணறு வெட்டுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ரோட்டை ஒட்டினாப்புல இருக்கிற கிணத்துல வந்து இப்போ நிறைய விபத்துகள்லாம் ஏற்படுது. ரோட்ல வந்து பொதுமக்கள் வந்து பயணம் செய்யறாங்க. பைக்கில், கார்ல, நடந்து போறாங்க, சைக்கிள்ல போறாங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் அசந்தாலும் ரோட்டை ஒட்டினாப்புல கிணத்துல நிறைய விபத்துகள் ஏற்படுது. தயவு செஞ்சு ரோட்டை ஒட்டினாப்புல கிணறுகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கிணத்துல மூடிடுங்க. இந்த கிணத்துல இந்த நாயை பார்த்தீங்கன்னா தெருநாய்ங்க ரோட்ல ஓடி இருக்கும்போது அதுவாகவே தாண்டி விழுந்து கிணத்துல வந்துருக்குது. தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபா கிணத்தெல்லாம் பயன்படுத்துங்க. ரோட்டை ஓட்டினாப்புல திரும்ப சொல்றோம், ரோட்டை ஓட்டினாப்புல கிணற யூஸ் பண்ணாதீங்க, கிணற பயன்படுத்தாதீங்க. அப்படி கிணறு இருந்துச்சுனாலும் மூடிடுங்க. அது வந்து ரொம்ப பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு நீங்களே வழிவகுக்கிறதுக்கு முதல் காரணமா இருக்குது. நம்மளோட சேனல்ல வர்ற வீடியோக்கள் அனைத்துமே ஒரு விழிப்புணர்வாக தான் அப்லோட் பண்றோம். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழிப்புடன் இருந்து பல விபத்துகளை தவிர்ப்போம். தயவு செஞ்சு கிணத்தெல்லாம் பாதுகாப்பாக பயன்படுத்துங்க. வணக்கம் நண்பர்களே.